கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 94 அதனுடைய 19வது வசனம். உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவ இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுவதற்காக தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருகிற தேவ பிள்ளைகளாக இருக்க அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஒன்று கூட உணர்த்துவிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய கிருபையிலே நிலைநிற்கிற, கிருபையை சார்ந்து நிற்கிற, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக வார்த்தை சொல்லப்படுவதை நாம் காண முடிகிறது. அங்கே பலவிதமான உலக காரியங்கள், உலகத்தின் சம்பவங்கள், உலகத்தின் நிகழ்வுகள் ஒரு நீதிமானுடைய தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான விசாரங்களை, பலவிதமான சஞ்சலங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த பலவிதமான நெருக்கடிகள் மத்தியிலும் உள்ளத்திலே கவலைகளும் விசாரங்களும் பாரங்களும் பெருகிற நடுவிலே கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆறுதல் அந்த ஆத்துமாவை தேற்றுகிறதா இருக்கிறது. எந்த நிலைகளிலே விசாரங்கள், பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்து மனபாரங்கள் பெருகினாலும் கர்த்தருடைய ஆறுதல் அவர்களை தேற்றுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆறுதல் அவர்களை தேற்றுவதற்கு காரணம், அவர்கள் எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சூழ்நிலைகளை வைத்து கர்த்தரை விட்டு தூரம் செல்லுகிற ஒருவருக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு இணைந்தும் இசைந்து நிற்கிற ஒருவருக்குத்தான் எந்த சூழ்நிலை நடுவிலே உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி யாரும் ஒத்தாசை இல்லை என்று கலங்குகிற காலகட்டத்திலும் கர்த்தருடைய ஆதரவு கரம், கர்த்தருடைய அரவணைப்பின் கரம், கர்த்தருடைய அதிசயங்களை செய்கிற கரம் வாழ்வின் எல்லாவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து எல்லாவிதமான குறைவுகளை நிறைவாக்கி உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் மறக்க செய்து ஆண்டவருடைய கரம் தேற்றுகிறதாக வெளிப்படும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். தேவனோடு கூட இணைந்து தேவ அன்பிலே எல்லா காலகட்டத்திலும் நிலைநிற்க ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்வின் எப்பொழுதெல்லாம் நாம் தேற்றப்பட வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் திடப்படுத்த வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வில் பலவிதமான நெருக்கங்களால் சோர்வு வர தீவிரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, தைரியப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது கர்த்தருடைய ஆறுதல் நம்மை தேற்றுவதற்காக தேவனோடு இசைந்தவர்களாயும் இணைந்தவர்களாயும் தேவ கிருபையிலே நிலைநிற்கிறவர்களாயும் ஒவ்வொருவரும் நிலைநிற்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆறுதல் எல்லா இருதயங்களையும் தைரியப்படுத்தி தேற்றி அதிசயமான நம்பிக்கையோடு கூட தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளையும் ஒத்தாசைகளையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகையில் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமாண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஆறுதலற்றவர்களாய் ஆண்டவரே நிலையற்றவர்களாய் கலங்கினவர்களாய் செல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரோடு கூட எல்லா நிலைகளிலும் இணைந்தும் இசைந்தும் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தேவனோடு இசைந்திருக்கிற ஒருவருக்குத்தான் தேவனுடைய கரம் ஆண்டவரே
கூடவே இருந்து எல்லா நிலைகளிலும் ஆறுதல் உண்டாகிற மகத்துவமான கிரியைகளை வெளிப்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த வேத வசனத்திலிருந்து அறிகிறோம். அப்பா தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாய், உம்மை சார்ந்து நிற்கிறவர்களாய் ஒவ்வொரு நிமிடமும் வாழ உதவி செய்யும். உம்முடைய நிலையான ஆசீர்வாதமும் நிலையான நம்பிக்கையும் நன்மையான ஆறுதலும் தேறுதலும் எங்கள் வாழ்க்கையை நிரப்பி மகிமையாய் நடத்துகிற உங்களுடைய அன்பின் வல்லமையை நினைத்து இந்த நேரத்திலே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆறுதலால் நிரப்பி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் பூரிப்பாக்கி நீர் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.